அனைவருக்கும் வணக்கம். மகர ராசிக்காரர்கள் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் அக்டோபர் 10ஆம் தேதி முதல் இது நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன, அதிலும் குறிப்பாக இந்த வாரத்தில் ஏற்படக்கூடிய அதிரடியான மாறுதல்கள் என்ன என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது மகர ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வேளையில் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிக வலுவாக அதிரடியான மாற்றத்தை இந்த வாரத்தில் கிரகநிலைகள் ஏற்படுத்துகின்றன. ஏனென்றால் ராசியின் நீட்ச அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் உச்சம் பெறுகிறார். சகாயமானவராக இருக்கக்கூடிய சுக்கிரன் நீச்சம் பெறுகிறார் என பல கிரகநிலைகளில் இப்படி அதிரடியான மாற்றம் ஏற்படக்கூடிய இந்த வேளையில் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் இதுவை நிச்சயமாக தவிர்க்க முடியாத வகையில் உங்களுடைய வாழ்வில் நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் மகர ராசிக்காரர்களுக்கு எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது மகர ராசிக்காரர்களுக்கு இந்த வேளையில் ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சனி தைரியத்தில் வக்ரம் பெற்றிருக்கிறார். ராசியின் நாதர் வக்ரம் பெற்றிருப்பது சற்று சாதகமற்ற அமைப்பு என்று பார்க்கப்பட்டாலும் கூட நினைப்பதை காட்டிலும் பல மடங்கு நன்மையையும் முன்னேற்றத்தையும் அள்ளி கொடுக்கக்கூடிய தைரியஸ்தானமாகிய 3இல் விளம்பெறுகிறார். எனவே முன்னேற்றத்திற்கு முட்டுக்கட்டையிடக்கூடிய காரிய தடைகள், சிரமங்கள், சிக்கல்கள் உறுதியாகவே இந்த வேளையில் தகர்த்தறியப்பட்டு நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்றமும் அபரிவிதமான வளர்ச்சியும் இந்த வேளையில் நிச்சயம் நிறைவாக உங்களை தேடி வரக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் மிகவும் வலுவாக கிடைக்கிறது. எனவே நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் இந்த தருணத்தில் மிக பெரிய அளவிலான நெருக்கடிகளை தவிர்த்து முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் உறுதியாக சந்திக்கக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது ராசியின் அதிபதியான சனி பகவான் தொட்டகாரியம் அனைத்திலும் உறுதியாக வெற்றி கிட்டும் என்று சொல்லக்கூடிய வகையில் சவால் நிறைந்த பணிகளை கூட சாதனையாக மாற்றக்கூடிய வகையில் உங்களுடைய முழு திறனையும் வெளிப்படுத்தக்கூடிய அற்புதமான வேலையாக மகர ராசிக்காரர்களுக்கு உருவாக்கி கொடுக்கிறாருங்க இந்த வேளையில். எனவே மகர ராசிக்காரர்களுக்கு தொழில் ரீதியாக நுட்பங்களையும் பல நுணுக்கமான விஷயங்களையும் கற்றுக்கொள்வதோடு மட்டுமல்லாது உங்களுடைய திறன் இந்த தருணத்தில் பல மடங்கு அதிகரிக்கும். நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிக பெரிய அளவில் சிக்கல், சிரமம் என்று இருக்கக்கூடிய பல காரியங்களை தவிடுபடியாக்கி வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைந்தவையாக மாற்றிக்கொள்ளக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த வேளையில் நிறைவாகவே கிடைக்க போகிறது. எனவே ராசியின் அதிபதியான சனியின் அமைப்பால் இந்த தருணத்தில் தொழில்துறை, வியாபாரத்துறையில் நிலுவையில் இருக்கக்கூடிய பல பணிகளை சிறப்பாக செய்து முடிக்க முடியும். லாபத்தை பல மடங்கு உயர்த்தக்கூடிய வகையில் தொட்டகாரியம் அனைத்தும் மிக பெரிய அளவில் வெற்றி என்று சொல்லக்கூடிய வகையில் மிக சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் அள்ளி கொடுக்கிறாருங்க. எனவே இந்த வேலை என்பது நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் உத்தியோகம், தொழில் ரீதியான அற்புதமான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பதோடு பெரிய அளவிலான காரிய தடைகள், சிக்கல்கள், சிரமங்கள் போன்றவற்றை முற்றிலுமாக தகர்த்தறிந்து முன்னேற்ற வாய்ப்புகளையும் மிக பெரிய அளவிலான வளர்ச்சிக்கான நல்ல சந்தர்ப்பத்தையும் இந்த வேளையில் ஏற்படுத்தி கொடுக்கிறது. எனவே எதிர்பார்ப்பதை காட்டிலும் நெருக்கடிகளும் சிக்கல்களும் இந்த தருணத்தில் முற்றிலும் விலகுவதோடு தொழில் ரீதியாக, உத்தியோக ரீதியாக மீளவே முடியாத பிரச்சனை என்று இருக்கக்கூடிய பல பிரச்சனைகள்ல இருந்து இந்த தருணத்தில் மீண்டு வரக்கூடிய நல்ல வாய்ப்பை ராசியின் அதிபதியான சனி ஏற்படுத்தி கொடுக்கிறார். அதைவிட மிக பெரிய அளவில் அற்புதமான வாய்ப்பை உருவாக்கக்கூடிய அமைப்பில் ராசியின் நீட்ச அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யும் சப்தமத்தில் உச்சம் பெறுகிறார். குரு 7ஆம் இடத்தில் உச்சம் பெறுவது மிக பெரிய அளவில் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யும் அற்புதமான அமைப்பாக பார்க்கப்படுகிறது. எனவே இந்த தருணத்தில் குறுகிய வட்டத்தில் சிந்திக்காமல் உலகளாவிய சிந்தனை மேம்படக்கூடிய ஒரு தருணமாக உறுதியாகவே அமைகிறது. இந்த ஒரு காரியத்தை எடுத்தாலும் அந்த காரியத்தை மிக பெரிய அளவில் சிந்தித்து அதை சிறப்பாக செயல்படுத்தக்கூடிய வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உண்டு. இதுவரை உரிய அங்கீகாரம் உத்தியோகம், தொழில், கலைத்துறை, அரசியல் துறை என அனைத்து வகையான பணிகளிலும் உங்களுக்கு கிடைக்காத சூழலில் இந்த வேளையில் மிக வலுவாக உச்சம் பெறக்கூடிய குரு பகவான் நீங்கள் எதிர்பார்ப்பது மிக பெரிய அளவில் பூர்த்தியாகும் என்று சொல்லக்கூடிய வகையிலும் உங்களுடைய அங்கீகாரம் மிக பெரிய அளவில் கிடைக்கும். விருதுகளையும் பரிசுகளையும் பெறக்கூடிய அளவிற்கு சிறப்பான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிச்சயமாக குருவின் உச்சத்தினால் மகர ராசிக்காரர்களுக்கு இந்த வேளையில் அபரிவிதமாக கைகூடுகிறது. பெயர், புகழ், செல்வாக்கு அதிகரிப்பதோடு உங்களுடைய வாழ்வில் மிக அதிரடியான மாற்றத்தை இந்த தருணத்தில் நிறைவாக சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் நிச்சயமாக கிடைக்க இருக்கிறது. அதோடு மட்டுமல்லாது ஏன் எதற்கு என்று தெரியாமல் பல்வேறு வகையான பிரச்சனைகளையும் சிரமங்களையும் சந்தித்து வந்த சூழலில் இந்த தருணத்தில் அவை முற்றிலுமாக
தானாக விலகும். தொழில் செய்பவர்கள், வணிகர்கள், வியாபாரிகள் அனைவருக்கும் எதிர்பார்ப்பதை காட்டிலும் அபரிவிதமான வளர்ச்சியும் முன்னேற்றமும் இந்த தருணத்தில் உண்டு. நீங்கள் எதிர்பார்த்த நல்ல வாய்ப்புகள் கிடைப்பதோடு உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் உங்களது கடின உழைப்பிற்கேற்ற உச்சபட்ச பலனை நிறைவாக அள்ளி கொடுக்க போகிறாருங்க குரு பகவான். சப்தமஸ்தானமாகிய 7ஆம் இடத்தில் உச்சம் பெற்றிருப்பதால் இந்த வேளையில் திருமணம், காதுகுத்து, வளகாப்பு, புதுமனை புகுதல் என பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் எவ்விதமான தடையும் இன்றி சிறப்பாக கைகூடும். நிதி நிலைமை இந்த தருணத்தில் மேம்படும். நீங்கள் நினைப்பதை காட்டிலும் பல நெருக்கடிகளை தவிர்த்தறிவதோடு எதிரிகள் கூட நண்பர்களாக மாறும் சிறப்பான தருணமாக மாற்றி கொடுக்கிறாருங்க குரு பகவான். பெண்மணிகளை பொறுத்தவரைக்கும் கணவன் மனைவிக்கிடையே இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் நீங்கி பெண்மணிகளுக்கிடையே உறவு வலுப்படும். பெண்மணிகள் எதிர்பார்க்கக்கூடிய சுபகாரியங்கள் மிகவும் சிறப்பாக கைகூடும். திருமணம், புத்திரபாகியம் உள்ளிட்ட பல நன்மை நிறைந்த வாய்ப்புகள் மகர ராசிக்காரர்களுக்கு எவ்விதமான காரிய தடையும் சிக்கலும் சிரமமும் இன்றி எளிதில் கைகூடக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் மகர ராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது. நீண்ட நாள் முயற்சி செய்தும் வெற்றியடையாத பல காரியங்களை இந்த தருணத்தில் வெற்றிகரமாகவும் நன்மை நிறைந்தவையாகவும் மாற்றி கொடுக்க போகிறாருங்க. எனவே இந்த சந்தர்ப்பத்தை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். பெண்மணிகள் தங்களுடைய சொந்த காலில் நிற்கக்கூடிய வகையில் வருமானத்தை உயர்த்தக்கூடிய சந்தர்ப்பத்தை குரு பகவான் ஏற்படுத்தி கொடுக்கிறார். எனவே தவறவிடாமல் இந்த வேலையை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மகர ராசிக்கார பெண்மணிகளை பொறுத்தவரைக்கும் இந்த தருணத்தில் குடும்பத்தில் இரட்டிப்பு மகிழ்ச்சி என்று சொல்லக்கூடிய நல்ல சந்தர்ப்பத்தை குரு பகவான் ஏற்படுத்தி கொடுக்கிறார். உடல்நலம் சார்ந்த ஆரோக்கிய தொல்லைகள் கட்டுக்குள் வரும். மகர ராசிக்காரர்களுக்கு பெரிய அளவிலான கடன் சார்ந்த தொல்லைகளும் உறுதியாகவே கட்டுக்குள் வரும் சிறப்பான தருணமாக பார்க்கப்படுகிறது. இந்த வேளையில் நிழல் கிரகமான ராகு தனஸ்தானமாகிய 2லும், கேது அஷ்டமத்திலும் இருப்பது சற்று சாதகமற்ற அமைப்பாக பார்க்கப்படுகிறது. சனி மற்றும் குருவின் அமைப்பு நிறைந்த நன்மையை வலுவாக அள்ளி கொடுக்கக்கூடிய வேளையில் அதற்கு நேர் எதிராக நிழல் கிரகமான ராகு மற்றும் கேதுவின் அமைப்பு சற்று சாதகமற்ற சூழலாக தான் பார்க்கப்படுகிறது. எனவே இந்த வேளையில் திட்டமிட்டு நிதானத்துடனும் பொறுமையுடனும் பல பணிகளை மேற்கொள்வது நல்லதாக பார்க்கப்படுகிறது. நிழல் கிரகமான ராகு மற்றும் கேதுவின் அமைப்பு சில எதிர்பாராத சங்கடங்களை ஏற்படுத்துவதற்கான சாத்தியக்கூறுகளை உருவாக்குகிறது. உடல் ரீதியாக தொல்லைகள் வரலாம். எனவே எந்த விதமான பணியாக இருந்தாலும் சற்று கவனம் தேவை. உணவு பழக்க வழக்கத்தில் அதிக கட்டுப்பாடுடன் இருப்பது நிச்சயமாக மகர ராசிக்காரர்களுக்கு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். எனவே கவனத்துடன் இருப்பது நல்லது. ராசியின் அதிபதியான சனிக்கு நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சுக்கிரன் 9ஆம் இடத்தில் மிக வலுவாக சூரியனுடன் இணைகிறார். 9இல் நீச்சம் பெற்றாலும் அஷ்டமத்தை விட்டு விலகுவது உறுதியாகவே வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. ஆளுமையும் அதிகாரமும் பெற்ற சூரியனுடன் இணைந்து நீச்சம் பெற்ற அமைப்பில் மிகவும் வலுவாக இந்த வேளையில் வலம் வரக்கூடிய தருணம். பல்வேறு வகையான காரிய தடைகள், சிரமங்கள், சிக்கல்கள் போன்றவற்றை தகர்த்தெறிந்து முன்னேற்றம் நிறைந்தவையாக மாற்றி கொடுக்கும். சுக்கிரன் நீச்சம் பெறுவதால் சூரியன் பலம் பெற்ற அமைப்பில் இருப்பதால் அதிகார தோரணையில் பணிகளை செய்து முடிக்காமல் இந்த தருணத்தில் சற்று நிதானத்துடனும் பொறுமையுடனும் சிறப்பாக பல பணிகளை செய்து முடிக்கக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிறைவாக உங்களை தேடி வருகிறது. எனவே சரியான முறையில் இந்த தருணத்தை நிச்சயமாக மகர ராசிக்காரர்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். ஆன்மீக சிந்தனை அதிகரிக்கும். அரசு துறையாக இருந்தாலும் தனியார் துறையாக இருந்தாலும் மிகப்பெரிய அளவிலான வளர்ச்சி நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிகவும் அற்புதமாக மகர ராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே கைகூடுகிறது. வித்யாகாரகனும் மங்களகாரகனும் இணைந்து வலம் வருகின்றன. புத்தியும் சக்தியும் இணைந்து ஒன்றாக வலம் வருகின்றன. தொழில் ஸ்தானம், கர்மஸ்தானம், ஜீவனஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 10ஆம் இடத்தை புத்தியும் சக்தியும் இணைந்து ஒன்றாக வலுப்படுத்துவதால் பல்வேறு வகையான காரிய தடைகள், சிரமங்கள், சிக்கல்கள் இந்த தருணத்தில் முற்றிலுமாக தகர்த்தெறியப்படுவதோடு மிக பெரிய அளவிலான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் சந்திக்கக்கூடிய அற்புதமான வேலையாக இந்த தருணம் அமைகிறது. எனவே இந்த வேலையை சரியாக பயன்படுத்தி கொண்டால் புக்தியும் சக்தியும் ஒன்றிணையக்கூடிய இந்த வேளையில் மிக பெரிய அளவிலான நெருக்கடிகளை தவிர்த்து முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் உறுதியாக சந்திக்கக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது. எனவே தவறவிடாமல் சரியாக மகர ராசிக்காரர்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். குரு மங்கள யோகம் நிறைவாக கிடைப்பதால் மற்ற துறைகளை காட்டிலும் தொழில்துறை, வியாபாரத்துறையில் அபரிவிதமான வளர்ச்சி கிடைக்கும். இதை உங்களது அனுபவபூர்வமாக உணரக்கூடிய வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உண்டு. மங்களகாரகன் காதல் வாழ்க்கை எப்படி இனிமையாக அமைகிறதோ அதே போன்று திருமண வாழ்க்கையும் குடும்ப வாழ்க்கையும் இனிமையாக மாற்றி கொடுக்கிறாருங்க. எதிரிகளை கூட கண்ணியமாக நடத்தக்கூடிய உங்களுடைய செயல்பாடுகள் காரணமாக திடீர் அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் உண்டாகும் அற்புதமான வேலையாக பார்க்கப்படுகிறது. எனவே மகர ராசிக்காரர்கள்
உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் இந்த வேளையில் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் இரட்டிப்பு நன்மை, இரட்டிப்பு வளர்ச்சி என்று சொல்லக்கூடிய வகையில் அதிரடியான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது. எனவே தவற விடாமல் இந்த தருணத்தை சரியான முறையில் நுட்பமாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மிக பெரிய அளவிலான வளர்ச்சி உறுதியாகவே நிச்சயமாக உங்களை தேடி வரும். மகர ராசிக்காரர்களுக்கு அது மட்டுமல்லாது சந்திரனை பொறுத்த வரைக்கும் 7, 8, 9, 10 ஆகிய இடங்களில் வலம் வர போகிறார். அஷ்டமத்தில் இருக்கும் போது மட்டும் சற்று கவனத்துடன் இருங்க. மற்ற தருணங்களில் சந்திரன் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல வாய்ப்பையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கிறார். அஷ்டமத்தில் இருக்கும் போது மட்டும் உடல் ரீதியாக சில தொல்லைகள் வரலாம். எனவே உடல் நலத்தில் சற்று கவனம் தேவை. தேவையற்ற வாக்குவாதங்களை தவிர்ப்பது சங்கடங்களை குறைத்து முன்னேற்றத்தை நிறைவாக ஏற்படுத்தி கொடுக்கும். மேலும் இந்த வேலையை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயம் மகர ராசிக்காரர்கள் இந்த தருணத்தில் வாரத்தில் வியாழக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள இஷ்ட தெய்வ ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். தடைதாமதம் தகர்த்தெறியப்பட்டு தங்களுடைய வாழ்வில் அபரிவிதமான வளர்ச்சியும் முன்னேற்றமும் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் சிறப்பாக இந்த தருணத்தில் நிச்சயம் மகர ராசிக்காரர்கள் ஆகிய உங்களுடைய வாழ்வில் அற்புதமாக கைகூடும். உங்களால் இயன்றவரை மற்றவர்களுக்கு அன்னதான உதவி செய்யுங்கள். நிறைந்த நன்மை நிச்சயமாக உங்களுக்கு அபரிவிதமாக கிடைக்கும்.